அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை ஊருடன் கூடி வாழ். ஊர் மக்களுடன் நன்மை தீமைகளில் கலந்து வாழ வேண்டும். இந்த அர்த்தத்தை உணர்த்தும் ஒரு அழகான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். இளநெரிச்சேரி என்னும் கிராமத்தில் லலிதா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தன் வயலில் உழைத்து தனது அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டாள். ஆனால் ஊர் மக்களுடன் அதிகமாக பழகாமல் தன் வேலைகளிலேயே கவனம் செலுத்தி வந்தாள். ஒரு நாள் ஊரில் திடீரென தீப்பற்றியது. பல வயல்கள் தீயால் பாதிக்கப்படத் தொடங்கின. அபாயத்தை உணர்ந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து தீயை அணைத்தார்கள். லலிதாவின் வயலும் தீயில் சேதமடையத் தொடங்கியது. லலிதா தனியாக முயன்றும் தீயை அணைக்க முடியவில்லை. அதை பார்த்ததும் ஊர் மக்கள் உதவிக்காக ஓடி வந்தார்கள். அந்த நேரத்தில் லலிதா உணர்ந்தாள், துன்பத்திலும் இன்பத்திலும் ஊருடன் கூடி வாழ்வதே நல்ல வாழ்க்கை என்று. சில நாட்களுக்குப் பிறகு லலிதாவின் வயலில் நல்ல விளைச்சல் கிடைத்தது. அப்போது லலிதா தன் மகிழ்ச்சியை ஊர் மக்களுடன் பகிர்ந்து கொண்டாள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: ஊர் மக்களுடன் நன்மை தீமைகளில் கலந்து வாழ வேண்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.